மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியில் சிறுத்தை தாக்கிய பெண் உயிரிழந்த சம்பவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கேவிக்குப்பம் அடுத்த கொள்ளைமேடு கிராமத்தைச் சேர்ந்த 23 வயதான அஞ்சலி எனும் பெண் இயற்கை உபாதை கிடைக்க சென்ற போது சிறுத்தை தாக்கியது. இதில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் அவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்தான தகவலை தொடர்ந்து குடியாத்தம் வன அலுவலர் தலைமையிலான 15 பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது வனவிலங்குகள் ஊருக்குள் வராத வகையில் மின்சார வேலி அமைக்க கோரிக்கை விடுத்து அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கொள்ளைமேடு கிராம மக்களுக்கான பாதுகாப்பு குறித்து சட்டமன்றத்தில் பேசியும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடும் அவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணியும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இது சம்பந்தமாக ஏற்கனவே சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கிறேன். இந்த மூலங்காங்குப்பம் கிராமத்திலிருந்து பதராமி அருகே இருக்கின்ற அனுப்பு என்ற கிராமத்திற்கு பாதை செல்ல வேண்டும், பாதையை செப்பனிட்டு தர வேண்டும் என்று நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றேன். செய்வதாக சொன்னார்கள். ஆனால் இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இங்கே தொடர்ந்து இது போன்ற மக்கள் அச்சத்தோடு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கின்ற நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவருடைய இந்த கிராமமே என்னுடைய சொந்த பந்தம் என்று சொல்லுகிறார். அவருடைய சொந்த கிராமமும் இதே ஊர்தான். ஆக அப்படி இருந்தும் அவர் ஒரு அமைச்சராக இருக்கின்ற போது இந்த கிராமத்தை ஒரு நல்ல வளர்ந்த பகுதியாக, வளர்ந்த கிராமமாக, பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு கிராமமாக அவர் உருவாக்கி இருக்கலாம். ஏனோ தெரியவில்லை. இன்னும் கூட அவருடைய சொந்த பந்தங்கள் இந்த அளவிற்கு இங்கே கஷ்டப்பட்டு வேதனைக்குள்ளாக இருக்கின்றது. அன்றாட பிழைப்பு அவர்களுக்கு வயல்வெளியில் வேலை செய்வது தான். அப்படி இருக்கின்ற பொழுது தினம் நாளைக்கு என்ன மிருகம் வருமோ, என்ன செய்யுமோ, யாரு கொண்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.